Which of the following is a asexual method of reproduction in organism like amoeba? அமீபா போன்ற உயிரினங்களில் காணப்படும் பாலினமற்ற இனப்பெருக்க முறை கண்டவற்றில் எது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே இது பாத்தீங்கன்னா குரூப்ல கேட்ட கேள்விதான். சரி, இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்னன்னா, ஓகே ரீப்ரொடக்ஷனோட டாபிக். நம்ம ரீப்ரொடக்ஷன் பேசிக்கா லேர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணா நீங்க ரீகலெக்ட் பண்ணணும். ரீப்ரொடக்ஷன்ல ஏ செக்ஷுவல் அண்ட் வந்து செக்ஷுவல் ரெண்டு தான் வந்து படிச்சிருப்போம். இது பிளான்ட்டுக்கும் சரி அண்ட் ஆல்சோ வந்து அனிமலுக்கும் சரி. இப்ப என்னன்னா ஏ செக்ஷுவல் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைப்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டேன், அமீபா சொல்லிட்டேன். ஸோ அமீபா உயிரினத்துல என்ன மாதிரி ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப் இருக்கும் அதான் வந்து கேட்கறாங்க. இப்போ இந்த நாலுமே என்னன்னு தெரிஞ்சிருந்தோம்னு வச்சுக்கேன், இது வந்து என்னன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின். ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணிக்கலாம். கிளாஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி வந்து என்னோட கிளாஸஸ் இருக்குமோ அந்த ஸ்லைடு அந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஒன்று கிடையாது, வித்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன வந்து முக்கியமா சொல்ல போனா ஜூஸ்போரு, கொனேடியா, ரைசோபஸ் இந்த மாதிரி வந்து உயிரினங்கள்ல என்னன்னா இந்த வித்துகள் இருக்குமா. இந்த வித்துகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், காத்துனாலேயோ இல்ல ஏதாவது ஒரு ரீசனால என்னன்னா பறக்கும் போது அது ஒரு நியூ இண்டிவிஜுவலை வந்து என்ன பண்ணா ஃபார்ம் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, நம்ம பொறுத்தவரைக்கு ஒரு ஹியூமனை பொறுத்தவரைக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகின என்ன முதல்ல வந்து கேமெட்ஸ், அதாவது ரீப்ரொடக்டிவ் செல் என்ன ஆகும்னா அம்மாவிட்ட சேர்ந்து தான் என்னன்னா ஒரு பேபி வந்து ஃபார்மேஷன் இருக்கும். பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு வித்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இன்னொரு இதோட ஃபியூஷன் இல்லாம ஒரு நியூ இண்டிவிஜுவலை உருவாக்குறதான் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன். இந்த இதுல கொடுக்குற எடுத்துக்காட்டுகள் நான் வச்சுக்கேன், ஏன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு வச்சு என்ன பண்ணுவோம்னா கேட்பாங்க. அடுத்து பாருங்க பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ பைனரினாவே ரெண்டு அப்படின்றது ரைட்டா. நீங்க கீழே பாருங்களேன், ஒரு பேரண்ட் செல் இருக்கு. அந்த செல் என்னன்னா டிஎன்ஏ வந்து டூப்ளிகேட் ஆகும், சைட்டோபிளாசம் உடையும். ஃபைனலா என்னன்னா ரெண்டு டாட்டர் செல், அதாவது ஒரு செல்லு ரெண்டு செல்லா உடையுது. அதனால என்ன பைனரி பிளவு அப்படின்னு சொல்லுது. இருமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். பிளவு நடக்குது, ரெண்டா வந்து பிளவு நடக்குது. இது முக்கியமா எதுல பார்க்க முடியும்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. பர்டிகுலர்லி சொல்ல போனா பாக்டீரியா, அமீபா. ஸோ அமீபாலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் வந்து ஆர்கானிசம். இது பைனரி ஃபிஷன். அடுத்து ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றது. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த மண்புழு இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம மீன் பிடிக்கும் போது அது பாதியை கட் பண்ணாலும் மிச்சம் இருக்கிற பாதி என்னன்னா உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்தாலுமே என்னன்னா அந்த சின்ன துண்டுகள் என்ன பண்ண முடியும்னா ஒரு உயிரினமா உருவாக முடியும். இதுதான் வந்து ஃபிராக்மெண்டேஷன். அடுத்து வந்து பட்டிங். இந்த நாலுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனை கொடுத்தனால இதை வந்து செக் பண்றோம். பட்டிங்னா ஒண்ணு கிடையாது, மொட்டுகள் இருக்கு பாத்தீங்கன்னா அதை இங்க பாருங்க. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு செடி இருக்கு, அந்த செடியில இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி அந்த பாட்டை கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு செடியில வந்து அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கேன், அந்த பாட்டு என்ன வளரக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி அதாவது பட்டிங் மீன்ஸ் அந்த மொட்டை மட்டும் எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல வைக்கும் போது அது புதுசான என்ன பண்ண போகுதுன்னா ஒரு செடியா வந்து உருவாக போகுது. இதுதான் என்னன்னா பட்டிங்ல. பட்டிங்லயே என்னன்னா நிறைய டைப் இருக்கு. அது முக்கியமானது வந்து நான் ரிங் பட்டிங் அதனால கொடுத்துருக்கேன். கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். தயவு செய்து என்ன பண்ணுவீங்க, ஃபண்டமெண்டல் இன்னும் வந்து நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணேன்னா எல்லாமே என்டையர் என்னன்னா ஆப்ல கிளாஸஸ் இருக்கு, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரைட்டா.